அம்மா அகல்யா, எல்லாருக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தாமா இருக்கு. அதுக்காக நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா மனசை திரும்பி வந்துடுவாளா என்ன? நமக்கு என்ன நடக்கணும்னு ஆண்டவன் தலையில எழுதியிருக்கானோ அது நடந்திருக்கு. அதுக்கு நாம என்னமா செய்ய முடியும்? இல்ல மாமா, மனச காணாம போனது என்னோட கேர்லெஸ்னஸ்னால. நான் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? ஒரு தாய்க்கு தன் குழந்தைய யாரோ தூக்கிட்டு போறது கூட தெரியலனா அவ என்ன மனுஷன்? நான் மனுஷன் இல்ல, நான் மனுஷன் இல்ல. இல்லம்மா அகல்யா, இப்ப இருக்கிற மனநிலைமையில நீ மட்டும் இல்லம்மா, நாம எல்லாருமே கதிரை பத்தி யோசிச்சு யோசிச்சு பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஏதோ பேருக்கு சாப்பிட்டுட்டு பேருக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க இருப்பானா அங்க இருப்பானான்னு போறவங்க வர்றவங்க எல்லாரையும் பார்த்து பார்த்து என் கண்ணே பூத்து போச்சுமா. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படிமா அவனை பத்தி யோசிக்காம இருந்திருக்க முடியும்? அவனை நினைச்சு நீ குழப்பமா இருந்திருப்ப. அந்த நேரத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அதான் ஒண்ணு, நீ வேணா பார்த்துக்கிட்டே இருமா. நம்ம மானசாவை தூக்கிட்டு போனவன் அந்த பிஞ்சு முகத்தில் இருக்கிற தெய்வீக தன்மையை பார்த்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு நாளைக்கே கொண்டு வந்து நம்ம கிட்ட ஒப்படைச்சிருவான் பாரு. நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, அவன் நிச்சயமா நம்பிக்கை இருக்குமா. என்ன சம்பந்தம் இது? அவளுக்கு சமாதானம் சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி நீங்களே அழுதுகிட்டு இருந்தா எப்படி? எப்படி சம்பந்தியமா? நானும் அடைக்க அடைக்கத்தான் பாக்குறேன். என்னையும் மீறி வெடிச்சுக்கிட்டு வருது. நான் என்ன பண்றது சொல்லுங்க? ஆசை ஆசையா பார்த்து வளர்த்த என் பையன் கதிர் அவனை பறி கொடுத்துட்டு தேடி தேடி இந்த பாழா போன வயசுல நாயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அவனோட குழந்தையும் காணும்னா நான் என்ன, என் மனசு என்ன பாடுபடும் சொல்லுங்க? எல்லாமே என்னாலதான், எல்லாமே என்னாலதான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். அப்பா அழாத ப்ளீஸ். சொன்னா கேளடி அகல்யா. குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்காம இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? யோசிக்க யோசிக்க அழுகதாமா வருது. இப்படி எதுவுமே தெரியாத ஊர்ல வந்து கஷ்டப்படணும்னு ஆண்டவன் நம்ம தலையில விதிச்சிருக்கான் போல. மாப்பிள்ள, நீங்க சம்மந்திய கூப்பிட்டு ரூமுக்கு போங்க. நான் இவளை சமாதானப்படுத்துறேன். சரி, தொலைஞ்சு போன என் மகன் கதிர் எனக்கு கிடைப்பானா? சேது, என் பேத்தி மானசாமி சீக்கிரம் எனக்கு கிடைப்பானா? சேது, சொல்லுங்க சேது. எப்படியாவது அவங்க எனக்கு கிடைக்கணும் சேது. என்னால தாங்க முடியல. சீக்கிரம் கிடைக்கணும் அவங்க எனக்கு. உனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? உனக்கு விடிவு காலமே வராதா? மனச கிடைப்பாளா? கிடைச்சிருவாமா, நிச்சயமா கிடைச்சிருவா. ரம்யா, என்னங்க? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நான் ஹைதராபாத்துக்கு போலான்னு இருக்கேன். நீ என்ன முன்னாடியே போக சொல்லிட்ட. இருந்தாலும் என் மனசு கேட்கல. உதட்டளவில் நீ என்ன போன்னு சொன்னாலும் மனசளவில் நான் உன் கூடவே இருக்கணும்னு நீ நினைக்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா இப்போ உன் நிலைமை அப்படி.
எனக்கும் இந்த சமயத்துல உன்னை விட்டு பிரியணும்னு தோண மாட்டேங்குது. ஆனா அகல்யா அங்க துடிச்சிட்டு இருக்கிறா. அவ போன்ல அழுதது இன்னும் என் கண்ணு முன்னாலே இருக்கு. அக்காவா? எப்ப ஃபோன் பண்ணாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. உன்கிட்ட அப்பவே சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ தேவையில்லாம போட்டு உன் மனசை குழப்பிட்டு இருப்பியன்னு சொல்லாம இருந்துட்டேன். ரம்யா, இப்போ ஒரு புது பிரச்சனை வந்திருக்க. இன்னொரு பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? என்னன்னு சொல்லுங்க. நம்ம மானசாவை காணோமா? ஐயோ, மானசாவை காணுமா? ஆமா ரம்யா, அகல்யா கோயிலுக்கு குழந்தையோட போயிருக்கா. கோயில வச்சு குழந்தை மிஸ் ஆயிட்டாலும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்திருக்கா. குழந்தை கிடைக்கல. கடைசியில இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. என்னங்க, நீங்க உடனே கிளம்புங்க. அக்கா என்ன பாடுபட்டு இருப்பாங்களோ. நான் ஐயோ, என்ன பத்தி நீங்க விடுங்க. நீங்க முதல்ல கிளம்பி போங்க. இதுக்கு போய் என்கிட்ட ஏன் பெர்மிஷன் கேக்குறீங்க? இது பாருங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க போங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல ரம்யா. எப்படி இதெல்லாம் நடக்குது? ஏன் நடக்குது? இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் மனசளவுல கூட தப்பு நினைச்சதில்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற குடும்பம் இது. இந்த குடும்பத்துக்கு போய் ஏன் இப்படி? எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு ரம்யா. ஏதாவது ஒரு பிரச்சனைனா சமாளிச்சுக்கலாம். இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா? வாழ்க்கை ஏன் இப்படி நம்மளை சொல்லிட்டு அடிக்குது? இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எனக்கு என்னங்க, நீங்களும் அப்செட் ஆவறீங்க. இந்த நேரத்துல நீங்க தான் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லணும். நீங்க என்னடான்னா இங்கே எப்படி அப்செட் ஆனா என்ன அர்த்தம்? இது பாருங்க, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். இன்னும் தாங்கிறதுக்கு மனசுல கொஞ்சம் தெம்பு இருக்கு. எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. நான் போயிட்டு வரேன்டா. நீ உடம்பு போயிட்டு வாங்க. நீ நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத. இல்லைங்க, நான் எதுக்கும் ஃபீல் பண்ணல. நீங்க என்ன பத்தி கவலைப்படாம போயிட்டு வாங்க.
రావే ఎక్కడే దుడ్డు డబ్బులు లేవు రూపాయి లేకుండా ఇంటికి రావద్దు చెప్పాను కదా ఎక్కడ అడిగినా దొరకలేదు ఎక్కడో పోయి పిచ్చేద్దుకుని రా రూపాయి లేకుండా అక్కడ వస్తే నా ప్రాణం తీయటానికనే ఉన్నాడు. డబ్బుకుని ఇప్పుడు ఏం చేయడం? అయ్యగారు ధర్మం చేయండి అయ్యగారు. అయ్యగారు బిడ్డ పాలు కూడా తాగలేదు అయ్యగారు. అయ్యగారు సాయం చేయండి అయ్యగారు, మీకు పుణ్యం ఉంటుంది. పసిబిడ్డ అయ్యగారు. అయ్యగారు పాలకు సాయం చేయండి అయ్యగారు. అయ్యగారు ధర్మం చేయండి అయ్యగారు.